கார்த்திக் தீபா சீரியலில் ஜூலை 13 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். தொடர்ந்து இந்த சேனலை வாட்ச் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம எல்லாருமே என்ன எதிர்பார்த்தோம்? ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தான் எதிர்பார்த்தோம். என்னென்னா கார்த்தி வந்துட்டு ரம்யா எப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், கார்த்தி வந்துட்டு ரம்யாவை அடித்து துரத்தணும், தீபாவை மனைவியாக ஏற்றுக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் ரொம்ப ட்விஸ்டே கொண்டுட்டு வந்துட்டாங்க. ப்ரொமோவில் என்ன காமிச்சாங்கன்னா, அந்த ரம்யா வந்துட்டு தீபாவை ஒரு மரப்பெட்டிக்குள்ளே போட்டு அடைச்சி பாலத்துலேருந்து தள்ளி விடுற மாதிரி காமிச்சாங்க. அப்போ நம்ம கார்த்தி போயிட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த கைத்தை பிடிச்சி தீபாவை காப்பாற்றுற மாதிரி காமிச்சாங்க. ஆனால் எபிசோடில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, கார்த்தி போயிட்டு ரம்யாவை காப்பாற்றுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ரம்யா கடைசியில் தியாகியாக மாறிட்டாங்க. கடைசியில் ரம்யாவை பற்றி நம்ம கார்த்திக்கு எதுவுமே தெரியாமல் போச்சு. இது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம கார்த்தி வந்துட்டு ரம்யாட்ட சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் இப்படிப்பட்ட முட்டாள்தனமான காரியத்தில் எப்படி மாட்டுனீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க கார்த்தி, நான் சொல்கிறது ஒரே விஷயந்தான். என் ஃப்ரெண்டை உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த பரிகாரத்தை நான் செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டு அந்த பீப்பாய்க்குள்ளே இறங்கினேன். மற்றபடி எனக்கு வேறு எந்த வித இன்டென்ஷனும் இல்லை. என் ஃப்ரெண்டோட உயிரை காப்பாற்றுறதுல மட்டும்தான் எனக்கு எண்ணம் இருந்துச்சு. மற்றபடி எனக்கு வேறு எந்த எண்ணமுமே கிடையாது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி, இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள மட்டும் நான் கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு நம்ம ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி, அவங்க யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணதில் நானுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். யாராக இருந்தாலும் சரி, நானுமே அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தியும், சரி நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரம்யாவை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு தீபாவை கார்த்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார், நான் கோயிலில் நிற்கும் பொழுது ஒரு பெண் சாமியார் வந்துட்டு என்னை வந்துட்டு பார்க்க சொன்னாங்க இந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பெண் சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதோட அந்த பெண் சாமியார் தீபாவை பார்த்துட்டு, வந்துட்டியா மகளே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு தீபா கிட்ட, இங்கே பாரு, நீ கண்டிப்பாக வந்துட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சுருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ போயிட்டு அம்மன் கிட்ட உயிர் பிச்சை கேளு, கண்டிப்பாக அவள் வந்துட்டு உன் அத்தையை காப்பாற்றுவா அப்படின்னு. உன் அம்மனை வந்து மனம் குளிர வை, பாட்டு பாடி, கண்டிப்பாக உன் அத்தை உயிரோடு வருவா அப்படின்னு. இது கேட்டதோட தீபா போயிட்டு நேராக தாம்பூல தட்டில் சூடத்தை ஏற்றி பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க, ஓம் சக்தி தாயே அப்படின்னு. அப்போ கார்த்தி வந்து பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலை காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அபிராமி படுத்து கிடக்கும் பொழுது டக்குன்னு அவங்களுடைய கையெல்லாம் அசையுது, முகத்துலேருந்து கண்ணீர் வருது. இதை பார்த்த நர்ஸ் ஓடி போய் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, சார், அங்கே இருந்த பேஷண்ட்டு கண்முழிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த டாக்டர் வந்து ஷாக் ஆகி ஓடி வந்து அபிராமியை பார்க்குறாங்க. இந்த விஷயம் தீபா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரிய வருது. எல்லாருமே ஓடி வந்து பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் தீபா பாட்டு பாடுறாங்க. கார்த்தி வியப்பாக பார்க்குறாரு. நம்ம தீபா ரொம்ப சூப்பரான ஓம் சக்தி தாயே பாட்டை பாடுறாங்க. தீபாவோட குரலை கேட்டதோட அங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய வியப்பு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு பாடுறத நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அம்மனோட மனம் குளிர்ந்து நம்ம அபிராமி வந்து கண் முழிக்கிறாங்கங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா, தீபா நேராக வீட்டுக்கு வந்ததோட கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, கார்த்திக் சார், இது மாதிரி நான் பரிகாரம் செய்ய போகிறேன்னு அங்கே வந்துட்டு பரிகாரம் செய்ய முடியலை, இல்லை இதனால் அத்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா, அதான் நான் இருக்கேன்னா அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன பிரச்சனை வந்தாலும் டாக்டர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் கண்டிப்பாக பார்த்துப்பாங்க. நீங்கள் பரிகாரம் இந்த மாதிரி செய்ய போனீங்கன்னா உங்கள் உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார், எனக்கு உடம்பு சரியில்லாத போது அத்தை ரொம்ப சங்கடப்பட்டு இருந்தாங்கல்ல, அதை நினைக்கும் பொழுது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அத்தை அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக அத்தை இப்படி
குண்டடிப்பட்டு இருக்காங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க தீபா, நீங்கள் அம்மா மேலே ரொம்ப பிரியமாகவும் பாசமாகவும் இருக்கீங்கன்னு நல்லா புரியுது. ஆனால் அதுக்காக இந்த மாதிரி உயிரை கொடுக்குற பரிகாரத்தை எல்லாம் செய்யாதீங்க. நாங்கள் எல்லாருமே தான் வந்து அம்மா மேலே பாசமாக இருக்கோம். அதுக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு நாங்கள் பரிகாரம் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், உங்கள் ஹெல்த்து ரொம்ப முக்கியம், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, சரி சார், அத்தை எப்போ சார் கண் முழிப்பாங்க அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்கிறாரு, இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும் அம்மா எப்போ கண் முழிக்கிறாங்க அப்படின்னு. டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் நம்பிக்கையோடு இருங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமும் நான் என்ன தான் பண்ணுறது தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார், அத்தை கண் முழிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தீபா கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, கார்த்திக் சார், இது மாதிரி நான் பரிகாரம் செய்ய போயிட்டு வந்த பிறகு ஒரு பெண் சாமியார் என்னை கோவிலில் வந்து பார்க்க சொன்னாங்க, அதை மட்டும் நான் பார்த்துட்டு வந்துடுவா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா, இனிமேல் நீங்கள் எங்கேயுமே தனியாக போக வேணாம், மீனாட்சி அண்ணியை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. இதை கேட்ட தீபாவும், சரிங்க சார், நான் மீனாட்சி அண்ணியை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தியும் சரி தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி சொல்கிறாரு தீபாட்ட, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் நீங்கள் பெண் சாமியாரை பார்க்க போங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை சார், பரிகாரம் செஞ்சு முடித்த கையோட அவங்க என்னை பாருன்னு சொன்னாங்க, நானும் போய் பார்க்காம இருக்கேன், ரொம்ப தப்பில்லையா, அதான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தியும், சரி, நீ மீனாட்சி அண்ணியை கூட்டிகிட்டு போ, பாதுகாப்பாக இரு, யார் எங்கே கூப்பிட்டாலும் போகாத, யார் ஃபோனையும் அட்டன் பண்ணாத, நீ எங்கே போனாலும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாத அப்படின்னு. தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க, நானே மீனாட்சி அண்ணியை கூப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி நேராக அண்ணி அப்படின்னு கூப்பிட, அப்போ மீனாட்சி அங்கேருந்து வந்து சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணி, தீபா வந்துட்டு ஒரு மாரியம்மன் கோவிலுக்கு போகணுமா, அங்கே அழைச்சிட்டு போயிட்டு வரீங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறத கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, சரிங்க தம்பி, நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இடையில காரை விட்டு எங்கேயும் இறங்காதீங்க, எனக்கு என்னமோ தீபாவை யாரோ டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் வந்துட்டு தீபாவை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு பாதுகாப்பாக கொண்டுட்டு வரணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சியும், சரிங்க தம்பி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பாதுகாப்பாக கொண்டுட்டு போயிட்டு தீபாவை பாதுகாப்பாக அழைச்சிட்டு வரேன் தம்பி அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இடையில தீபா எங்கே போகணும்னு சொன்னாலுமே அவங்கள எங்கேயுமே இறக்கி விடாதீங்க, அதோட ஃபோனில் பேசும் பொழுது தீபாவோட ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடாதீங்க அப்படின்னு. மீனாட்சி சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் தம்பி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க. கார்த்தியும் சரிங்க நீ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியையும் தீபாவையும் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ நம்ம தீபாட்ட மீனாட்சி கேட்குறாங்க, என்ன தீபா, பெண் சாமியார் வந்து உன்னை கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொன்னாங்களே, ரியா தான் உன்னை கடத்திட்டு போனாளா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரியா கடத்திட்டு போனால் என்னால் எப்படி என்னே திரும்பி வர முடியும், இன்னரும் அவ என்னைய கொன்று இருப்பா அப்படின்னு. அவள் இன்னரும் என்னைய கொலை பண்ணி எங்கேயாவது தூக்கி போட்டிருப்பா, ஏன்னே நீங்கள் இப்படி தப்பாக நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அப்புறம் யார் தீபா அவனைய பெண் சாமியார் கூட்டிகிட்டு போனது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அண்ணி, நான் கோயிலில் நின்றுக்கிட்டு இருந்தேன்னா, அப்போ நான் யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா ரம்யாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ரம்யாவுக்கு கால் பண்ணும் பொழுது அவள் கோயிலுக்கு வரேன்னு சொன்னான், சரின்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ டக்குன்னு ஒரு பெண் சாமியார் வந்து கோயிலேருந்து என்னை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. நானும் அம்மா நில்லுங்க நில்லுங்கன்னு சொன்னேன், அவங்க கேட்கவே இல்லை, என்னை பிடிச்சி அவங்க பாட்டுங்க இழுத்துட்டு போனாங்க. சரின்னு நானும் பின்னாடியே போனதோட என்ன நடந்துச்சுன்னா, அந்த அம்மா என்னைய மாரியம்மன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, அது ரொம்ப பெரிய மலை உச்சியில் இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா, என்ன உன்னை பெண் சாமியார் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனாங்களா, அதுவும் அந்த மலை உச்சிக்கா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாக்கா, மலை உச்சிக்கே நீ கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா, இது ரொம்ப அதிசயம் தெரியுமா, ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்கள காப்பாற்றுறதுக்காக அம்மன் மேலேருந்து இறங்கி வருவாங்க அப்படின்னு இந்த கோவிலில் பல முறை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ உன்னை கூட்டிகிட்டு போனது அம்மன் தான் நினைக்கிறேன் தீபா, எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உன்னைய அம்மன் கூட்டிகிட்டு போயிருக்காங்க தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அப்படியாக்கா அப்படின்னு. அப்போ
மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம் தீபா, நீ அவ்வளோ பெரிய ஆபத்தில் சிக்க பார்த்தியல்ல, அதான் அம்மன் உன்னையை காப்பாற்றுறதுக்காக அம்மன் வந்து உனக்கு இந்த கயிற்றை கட்டி விட்டுருக்கணும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா இந்த கயிறை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா உன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன் கையை பார்க்கும் பொழுது புதுசாக ஒரு கயிறு கட்டியிருந்த, அதான் கண்டிப்பாக அது அம்மன் கொடுத்ததாக தான் இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணேன். கரெக்டு தானே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சொல்கிறத கேளுங்கக்கா, நான் மேலே போனதோட அந்த அம்மா நேராக என்னை பார்த்து என்ன கேட்டாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் என்னை பார்க்க வரும் பொழுதெல்லாம் அழுதுகிட்டே இருக்க, உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்துட்டு இது மாதிரி என் அத்தைக்கு வந்து குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஒரு குருஜியை போய் பார்த்தேன். அவர் வந்து நீரில் மிதக்கிற பரிகாரத்தை செய்ய சொன்னார். நானும் உடனே சரின்னு சொல்லிட்டு நீரில் மிதக்கிற அந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். உடனேயே நான் அந்த பரிகாரத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நீ இத்தனை நாளும் கண்ணீரில் மிதந்துக்கிட்டு இருந்த, இப்போ தண்ணீரில் மிதக்க போறியா மகளே, உனக்கு நான் கொஞ்சம் பவர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி அமுக்குனாங்க. அப்போ என் உடம்புக்குள்ளே ஏதோ சக்தி வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா கையில் ஒரு கயிறு கட்டி விட்டாங்க. இந்த கயிறு கட்டி விட்டுட்டு உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வந்துடுவா அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டுட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உடனேயே நானும் சரின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துலேருந்து போகும் பொழுது தான் அந்த அம்மா சொன்னாங்க, நீ வந்து நீ கோயிலில் பாரு, அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டு அப்படின்னு. உடனேயே நானும் சரின்னு சொன்னேன். அந்த பரிகாரத்தை என்னால் நல்லபடியாக செய்ய முடியலை. ஆனால் எனக்கு பதிலாக ரம்யா தான் பரிகாரத்தை செஞ்சேன்னு சொல்கிறான். ஆனால் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியலை. இருந்தாலும் அந்த அம்மாவை போய் நேரடியாக பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு யோசனை, அதான் நான் வந்தேன் அப்படின்னு. மீனாட்சியும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்ததோட நம்ம தீபாவும் மீனாட்சியும் சந்தோஷப்படுறாங்க. 2 பேருமே போயிட்டு அந்த அம்மாவை கையெடுத்து கும்பிட்றாங்க. அந்த அம்மா நேராக தீபாவை பார்த்து, மகளே வந்துட்டியா அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னம்மா பரிகாரத்தை நல்லபடியாக முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, அம்மா என்னால் பரிகாரத்தை நல்லபடியாக முடிக்க முடியலை அப்படின்னு. அப்போ அந்த பெண் சாமியார் சொல்கிறாங்க, இங்கே பாரு, எனக்கு தெரியும் உன்னால் அந்த பரிகாரத்தை நல்லபடியாக செய்ய முடியாது, காரணம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, ஏம்மா ஏன் என்னால் அந்த பரிகாரத்தை செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ அம்மன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பரிகாரத்தை யார் செய்வா, இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தையே நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. அம்மன் என்றைக்குமே எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க, யாரையும் கொலை பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, அம்மா அந்த பரிகாரத்தினால உயிருக்கு ஆபத்து வரும்னு குருஜி சொன்னார். இருந்தாலும் அந்த பரிகாரத்தை நான் செய்ய ஆசைப்பட்டது காரணம் என்னன்னா, எங்கள் அத்தையோட உயிரை பொழைக்க வைக்கணும் அப்படின்னு தான். அப்போ அம்மன் சொல்கிறாங்க, எப்போ நீ உன் அத்தைக்காக உயிரை கொடுக்க கூட துணிஞ்சியோ அப்போவே உன்னுடைய பாசத்தை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு நீ உன் அத்தையை வந்து காப்பாற்றிடுவ. நீ என்ன பண்ணுறன்னா, நான் கொடுக்குற துண்ணூரை கொண்டு போய் உன் அத்தையோட நெத்தியில் பூசி விடு, கண்டிப்பாக வந்துட்டு உன் அத்தை கண் முழிச்சிருவாங்க நல்லபடியாக அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம தீபா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்கக்கிட்டேருந்து துண்ணூரை வாங்குறாங்க. அப்போ அம்மன் வந்துட்டு துண்ணூரை தீபாவோட கையில் கொடுத்துட்டு, நீ எப்போ உன் அத்தைக்காக உன் உயிரை கூட தியாகம் பண்ணுறதுக்கு நினச்சியோ அப்போவே வந்துட்டு உன் அத்தையோட உயிர் பொழைச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்ல, நம்ம தீபா கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றி அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மன் கேட்குறாங்க, உனக்கு உண்மை எது பொய் எது அப்படின்னு இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சு வந்துடும் அப்படின்னு. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், தீபா வந்துட்டு ரொம்ப பெரிய குழப்பத்தில் இருக்கா அப்படின்னு. அம்மன் சொல்கிறாங்க, அந்த குழப்பத்துக்கான விடை இன்னும் 2 நாளில் தெரிஞ்சு போயிடும். தீபா எந்த அளவுக்கு ஒருத்தவங்களை நம்பினாங்களோ அதே அளவுக்கு அவங்க பொய்யானவங்கன்னு தீபா சீக்கிரம் கண்டுபிடிப்பா அப்படி. அம்மன் சொல்கிறாங்க, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு என்றைக்குமே நினைக்காத, உனக்கு துரோகம் பண்ணுறவ உன் கூடவே இருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அம்மா, நான் ஒரு கனவு கண்டேன். தீபாவோட வாழ்க்கை பறிப்போகிற மாதிரியே கனவு கண்டேன். அதை நினைக்கும் பொழுதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தீபாவுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி தீபாவோட வாழ்க்கை பறிப்போகிற மாதிரி கனவு கண்டனே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, அதுக்கு அம்மன் சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ கண்ட கனவு உண்மைதான். இது மாதிரி தீபாவோட வாழ்க்கை பறிப்போக போகுது, அதுக்கு நீ தான் வந்துட்டு தீபாவோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அம்மா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், என் தங்கச்சியோட வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ
அம்மன் சொல்கிறாங்க, இங்கே பாரு தாயி, தீபா இருக்கால்ல, அவளுக்கு க்ளோஸாக இருக்கிற ஒருத்தவங்க தான் தீபாவோட வாழ்க்கையவே கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீ எப்படியாவது தீபாவோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்ல, மீனாட்சி சரி நான் கண்டிப்பாக தீபாவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மனுக்கு வாக்கு கொடுக்குறாங்க நம்ம மீனாட்சி நேராக தீபாட்ட வா தீபா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, இந்த துண்ணூரை கொண்டு போய் அத்தையோட நெத்தியில் பூசி விடணும் அப்படின்னு சொல்ல, மீனாட்சி நம்ம தீபாவை கூப்பிட்றாங்க, இங்கே வா தீபா, உங்ககிட்ட நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, என்ன முக்கியமான விஷயம் அக்கா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா நீ கூட பரிகாரம் செய்ய போனில்ல, பரிகாரம் செய்ய போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா அது ரொம்ப பெரிய விஷயம்க்கா, அதை இப்போ சொல்ல ஆரம்பித்தனாலே கண்டிப்பாக முடியாது, எனக்கு நினச்சாவே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, மீனாட்சி கேட்குறாங்க, அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா நான் அந்த பரிகாரம் செய்ய போகும் பொழுது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆனால் ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பதிலாக அவங்க பரிகாரம் செஞ்சேன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்னால் நம்பவே முடியலை அப்படின்னு. இந்த பரிகாரம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது குருஜி வந்துட்டு அந்த பீப்பாய்க்கு ஆரத்தியெல்லாம் எடுத்தார். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே ஞாபகம் இல்லை. டக்குன்னு நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. ஆனால் ரம்யா சொல்கிறாங்க, அவங்களுக்கு பதிலாக வந்துட்டு பரிகாரம் செய்கிறதுக்காக தான் வந்து ரம்யா வந்து பீப்பாய்க்குள்ளே ஏறி உட்காந்தாங்க, ரம்யா தான் தண்ணிக்குள்ளே மிதந்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, சரி தீபா, இந்த பரிகாரம் செய்ய போனேன்னு சொன்னியல்ல, ரம்யா எப்பயிலேருந்து உன் கூட இருந்தாங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து என் கூட தான் இருந்தாங்க, 2 பேரும் சேர்ந்து தான் போயிட்டு அந்த குருஜியவே பார்த்தோம், அந்த குருஜி தான் இந்த பரிகாரத்தை சொன்னார் அப்படின்னு. இதை கேட்ட மீனாட்சிக்கு ஷாக்கு. என்ன தீபா சொல்கிறா, ஆரம்பத்துலேருந்து மீனாட்சி உன் கூட இருந்தாங்களா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம், ஆரம்பத்துலேருந்து மீனாட்சி என் கூட தான் இருந்தாங்க. ஆனால் கார்த்திக் சார்கிட்ட அவள் என்ன சொன்னான்னா, இது மாதிரி இந்த பரிகாரத்தோட பாதியில் தான் வந்து சேர்ந்துக்கிட்டேன்னு சொன்னான். கார்த்திக் சார் வந்து ரம்யாவை தப்பாக நினைப்பாங்க, ரம்யா கூட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நானும் ரம்யா சொன்ன பொய்யை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட மீனாட்சிக்கு ஒரு சந்தேகம். கண்டிப்பாக தீபாவோட இன்னசென்ஸை பயன்படுத்தி அந்த ரம்யா ஏதோ ஒரு விஷயத்தை திட்டமோட பார்த்துருக்கா, நம்ம விடக்கூடாது, தீபாவை எப்படியாவது ரம்யா கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு மீனாட்சி நினைக்கிறாங்க. மீனாட்சி நேராக தீபாட்ட, சரி வா தீபா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம ரம்யாவை காமிக்கிறாங்க. வீட்டில் ரம்யா வந்துட்டு சரியான கோவத்தில் இருக்காங்க. இன்னரும் அந்த தீபாவை தீர்த்து கட்டிட்டு கார்த்திக் கையில் தாலியை நம்ம கழுத்துக்கு வாங்கியிருக்கலாம். ஆனால் இந்த கார்த்திக் கடைசி நேரத்தில் வந்து இப்படி பண்ணிட்டான். ஆனால் அந்த தீபாவுக்கு இடையில என்ன ஆணுச்சு, ஒருவேளை நம்மளை பற்றி அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. கண்டிப்பாக தீபாவுக்கு நம்ம திட்டத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி அவள் கண்ணு முன்னாடி போய் முழிக்கிறது, என்ன ஆக போகிறோமோ தெரியலையே அப்படின்னு ரம்யா பயப்படுறாங்க. அப்போ ரம்யாவோட அப்பா வந்து கேட்குறாரு, ரம்யா என்னாச்சுமா, 2 நாளாக வீட்டிலே இல்லை, தீபாவுக்காக பரிகாரம் செய்ய போகணும் அப்படின்னு சொன்னேன், என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா பரிகாரம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டுப்பா அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு, என்னம்மா சொல்கிற, பரிகாரம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா, நல்ல வேலை, இனிமே அபிராமி அம்மாவுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை என் வாழ்க்கையில் கேள்விப்பட்டதே இல்லை. சொல்லும் பொழுதே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஆனால் நீ இருந்ததுனால தான் எப்படியோ தீபா பாதுகாப்பாக வந்துட்டா அப்படின்னு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, ச்சே, அந்த தீபாவுக்கு ஏதாவது ஒரு மயக்க மருந்து கொடுத்தாவது அவளை தூக்கி அந்த பீப்பாய்க்குள்ளே போட்டு தண்ணிக்குள்ளே தூக்கி வீசியிருக்கணும். சுத்தமாக நான் வந்துட்டு அவளை ரொம்ப இன்னசென்ட்டாக நினச்சிட்டேன். அவள் கண்டிப்பாக சாதாரண ஆள் கிடையாது, எல்லாமே தெரிஞ்சு தான் இப்படி பண்ணுறா அப்படின்னு நம்ம ரம்யா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாட்சி தீபாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீ வீட்டுக்கு பத்திரமா போ, நான் போயிட்டு நேராக ஒரு ஆளை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, யாருக்கா பார்க்க போகிறீங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, முக்கியமான ஆளை ஒருத்தர் தான் பார்க்க போகிறேன், நீ போ அப்படின்னு சொல்ல, தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ரம்யா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு வீட்டோட காலிங் பில் அடிக்கிறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க,
யார் வருவா, ஒருவேளை கார்த்தி என்கொயரி பண்ணுறதுக்காக வரானோ அப்படின்ட்டு வந்து பார்த்தா மீனாட்சி நிற்கிறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, மீனாட்சி டம்மி பீஸ் தான், இவகிட்ட என்ன வேணாலும் சொல்லி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு கதவை திறந்து வாங்க மீனாட்சி அக்கா அப்படின்னு சொல்ல மீனாட்சியும் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ரம்யா எப்படி இருக்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, ஃப்ரெண்டு காணாமல் போனதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு கேள்விப்பட்டேன், எங்கே பார்த்தாலும் தீபாவை தேடி கடைசியாக தீபா இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சி போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம், தீபா நாளே என்கிட்ட சொன்னான், ஏதோ பரிகாரத்துக்காக போகணும் அப்படின்னு சாமியாரை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தா, அதனால தான் அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு. இது கேட்டதோட மீனாட்சி சொல்கிறாங்க, ரம்யா தீபாவோட வாழ்க்கையை பறிக்க பார்த்தியாமல உண்மையா அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யாவுக்கு கை கால்லாம் நடுங்குது. ஆக என்ன இது இப்படி கேள்வி கேட்குறாளே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், தீபாவோட ஹஸ்பண்ட் வந்து கார்த்தி, எப்படி நான் வந்துட்டு கார்த்தியை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவேன், எனக்கு தீபாவை ரொம்ப பிடிக்கும், அவளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், அதை விட்டுட்டு நான் எப்படி வந்துட்டு தீபாவோட வாழ்க்கையை அடையணும்னு நினைப்பேன், தப்பாக பேசாதீங்க அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்குது, தீபாவே என்கிட்ட சொல்லிட்டா, நீ பரிகாரம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் நீ கூடவே இருந்திருக்க, தீபாவை பரிகாரம் செய்ய சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்க, தீபாவோட ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்க, இது எல்லாமே நீ தானே செஞ்ச அப்படின்னு சொல்ல ரம்யா செமையாக பயப்படுறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ தான் தீபாவை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்க, நீ மட்டும் கார்த்திகிட்ட வந்து உண்மையை சொல்லலைன்னா கண்டிப்பாக வந்துட்டு உன்னைய நான் கொன்னுடுவேன், நான் போலீஸ்கிட்ட போய் சொல்லிவிட்டு கண்டிப்பாக உன்னைய நான் போலீஸில் பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட ரம்யா செமையாக பயப்படுறாங்க. ஆஹா, நம்ம சாதாரண ஆளுன்னு நினச்சோம், இவ சரியான ஆளாக இருக்காளே, விடக்கூடாது அப்படின்ட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க அவங்க அப்பா இருக்காங்களான்னு. அவங்க அப்பா வந்துட்டு இல்லை, அவங்க அப்பா வந்துட்டு அவர் ரூமில் இருக்கார். உடனே ரம்யா வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற கட்டை எடுத்து நேராக அந்த மீனாட்சியோட தலையில் அடித்ததோட மீனாட்சி செமையாக ஷாக் ஆகி மயக்கம் மட்டும் கீழே விழுகிறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, கார்த்தியை அடையிறதுக்கு யார் குறுக்க வந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ ரம்யா மீனாட்சியை பிடிச்சி இழுத்துட்டு கொண்டு போய் ரூமில் போடுறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, இவளை கொண்டு போய் எப்படியாவது புதைச்சிடணும், இல்லைன்னா இவ உயிரோடு இருந்தால் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு கொண்டு போய் ஒரு ரூமில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க நம்ம ரம்யா. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதோட கார்த்தி பார்க்குறாரு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, அண்ணி எங்கே தீபா, அண்ணி கூட தானே போயிருந்தீங்க, அண்ணி எங்கே அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் ஏதோ இது மாதிரி அக்கா வந்துட்டு யாரையோ பார்க்கணுன்னு சொன்னாங்க, சரின்னு நானும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, யாரை பார்க்க போனாங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் அதை பற்றி அக்கா எதுவுமே சொல்லவே இல்லை சார், ஏதோ முக்கியமான ஆளை பார்க்க போகிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு. உடனே கார்த்தியும் சரி இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக அவருடைய ரூமுக்கு போகிறாரு. அப்போ நம்ம தீபா நினைக்கிறாங்க, மீனாட்சி அக்கா எங்கே போயிருப்பாங்க, சரி ரம்யா தான் என்னை வந்துட்டு சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போனது, பரிகாரம் செய்கிறதுக்கு கடைசி வரைக்கும் கூடவே இருந்ததுன்னு கார்த்திக் சார்கிட்ட சொல்லிடுவோமா, சொல்ல வேணாமா அப்படின்னு மீனாட்சி தீபா நினைக்கிறாங்க. அப்போ தீபா நேராக சாமிக்கிட்ட போயிட்டு, கடவுளே வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, இது மாதிரி பரிகாரம் செய்கிறதுக்காக ரம்யா தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க, ஆனால் ரம்யா வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி தீபாவுக்கு பதிலாக நான் தான் பரிகாரம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, நீங்கள் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என்ன நடந்துச்சு கடவுளே அப்படின்ட்டு தீபா கையெடுத்து கும்பிட்டு சாமியை வேண்டுறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம தீபாவுக்கு அங்கே நடந்தது எல்லாமே ஒரு கனவு மாதிரி யோசனை வருது. இதை பார்த்ததோட நம்ம தீபா செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம தீபா இங்கேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு நேராக கார்த்தியை பார்த்துட்டு, கார்த்திக் சார் நேற்று என்ன நடந்துச்சோ எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துட்டு அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, என்ன தீபா சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் சார், அந்த பீப்பாவை எடுத்து வச்ச பிறகு எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் மாதிரி வந்துச்சு, நான் மயக்கம் மட்டும் கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் அந்த நேரத்தில் நான் முழிச்சுக்கிட்டு தான் சார் இருந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன தீபா சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் சார், அந்த பரிகாரம் நடந்த நேரத்தில் நான் முழிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், இது மாதிரி நான் ரம்யாவோட கழுத்தை பிடிச்ச மாதிரி ஞாபகம் இருக்குது, ரம்யா வந்துட்டு கழுத்தை விட்டுருன்னு சொல்லி கத்துனாங்க, அது ஞாபகம் இருக்குது,
அப்போ நான் என்ன பண்ணேன்னா ரம்யாவை மிரட்டி ரம்யாவை அந்த மரப்பெட்டிக்குள்ளே உட்கார சொன்னேன். ரம்யாவும் மரப்பெட்டிக்குள்ளே உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மரப்பெட்டியை நான் தான் கயிறால் கட்டினேன். கயிறால் கட்டி தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டேன். அப்போ டக்குன்னு எனக்கு மயக்கம் வந்துட்டு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் எதுக்கு தீபா ரம்யாவை மரப்பெட்டிக்குள்ளே போட்டு அடைக்கணும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அதான் சார் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன சொன்னீங்க இது மாதிரி அப்போ ரம்யா வந்துட்டு உங்ககிட்ட சொல்லலையா இது மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யாதீங்கன்னெலாம் சொல்லலையா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலையே சார், நானும் ரம்யாவும் ஒன்றா தான் சார் போனோம் பரிகாரம் செய்கிறதுக்கு. ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் 2 பேரும் ஒன்றா தான் சார் அந்த சாமியாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாரு, தீபா ரம்யா என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி இந்த பரிகாரத்துக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, இந்த பரிகாரத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் நான் போனேன்னு சொன்னாங்களே, இதெல்லாம் பொய்யா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் எண்டு வரைக்குமே ரம்யா என் கூட தான் சார் இருந்தா, அவள் தான் சார் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு சாமியாரையெல்லாம் பார்த்தது அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. கண்டிப்பாக ஏதோ மிகப்பெரிய ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு கார்த்தி கண்டுபிடிக்கிறாரு. அப்போ கார்த்தி தீபாட்ட கேட்குறாரு, சரி அண்ணி எங்கே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அண்ணிக்கிட்டேயும் இதே தான் சார் சொன்னேன், அப்புறமா அவங்க கொஞ்சம் நேரம் சென்று ஏதோ முக்கியமான ஒருத்தவங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க, சரின்னு நானும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மீனாட்சி அண்ணி ரம்யாவை தான் பார்க்க போயிருப்பாங்க. ரம்யாவை பார்க்க போகிற நேரத்தில் அவங்க ஏதாவது தீபா மீனாட்சி அண்ணியை பண்ணிட்டா என்ன பண்ணுறது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து நேராக ரம்யா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ரம்யா வந்துட்டு மீனாட்சியை ஒரு சேரில் கட்டி போட்டிருக்காங்க. மீனாட்சி கொஞ்சம் மயக்க தெளிஞ்சு நேராக ரம்யா கிட்ட எதுக்கடி என்னையை கட்டி போட்டிருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, எல்லாமே காரணமாக தான் கட்டி போட்டிருக்கேன், உனக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை இதுக்கு மேலேயும் உயிரோடு விட்டுருக்கிறது நல்லது கிடையாது, இதுக்கு மேலேயும் உன்னை உயிரோடு விட்டுருந்தா கண்டிப்பாக கார்த்திகிட்ட போயிட்டு நான் யாருன்னு சொல்லுவேன், நான் தீபாவை தீட்டு கட்ட முயற்சி பண்ணதையும் சொல்லிடுவேன், உன்னை உயிரோட விட்டால் நல்லது கிடையாது, அதனால தான் நான் சொல்கிறேன், நீ உயிரோடவே இருக்கக்கூடாது, உன்னைய நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரவுடிகளை கூப்பிட்டு அவனுங்கள்ட்ட உன்னைய அனுப்பிவிட்டு உன்னைய உயிரோட புதைக்க போகிறேன் அப்படின்னு. இதை கேட்ட மீனாட்சி ஷாக் ஆகுறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ என்னை என்ன வேணாலும் பண்ணு, தயவு செஞ்சு தீபாவோட வாழ்க்கையில் இடையில போகாத, தீபா ரொம்ப பாவம், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் கார்த்திக் கூட சேர்ந்து நல்லபடியாக வாழ போகிறா, தயவு செஞ்சு அவளுடைய வாழ்க்கையை கெடுக்காத அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் ஒன்றும் தீபாவோட வாழ்க்கையை கெடுக்கலை, தீபா தான் என் வாழ்க்கையை கெடுக்கிறா, நான் ரொம்ப ஹாப்பியாக நான் கார்த்தியை லவ் பண்ணுறேன்ட்டு கம்பெனியில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், ஆனால் திடீர்னு கார்த்திக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு தெரிஞ்சதோட எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அது எப்படி, கார்த்திக்கு பொருத்தமே இல்லாத ஒரு பட்டிக்காடை எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நான் தான் பொருத்தமான ஆள், இங்கே பாரு, நான் இப்போ கூட சொல்கிறேன், நீ ஏன் டீமாக இருந்தியன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் தீபாவுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவேன், தீபா நல்லவ, தீபாவும் கார்த்தியும் தான் ஒன்று சேரணும் அப்படின்னு சொன்னீன்னு வச்சுக்கேன், நான் கண்டிப்பாக உன்னையை தீர்த்து கட்டிட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யா மீனாட்சி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நீ இப்படிப்பட்ட ஒருத்தின்னு தீபாவுக்கு தெரியாமல் போயிட்டு, தீபா இத்தனை நாளும் உன்னைய நல்லவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா, ஆனால் நீ இப்படிப்பட்ட கேடியாக இருக்கிறியே ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் கேடியெல்லாம் இல்லை, நான் நல்லவளாக தான் இருந்தேன், ஆனால் என்னைக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை தீபாவுக்கு கிடச்சிட்டு அப்படின்னு நினச்சனோ, அப்போவே நான் வில்லியாக மாறிட்டேன் அப்படின்னு அந்த ரம்யா சொல்கிற. இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கண்டிப்பாக கார்த்தியையும் தீபாவையும் பிரிக்கவே முடியாது, நீ என்ன பண்ணாலும் அவங்கள பிரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவங்க 2 பேரும் தான் பொருத்தமான ஜோடி, கண்டிப்பாக நீ ஒரு நாள் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்ல. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்கிட்ட அந்த கார்த்தி தீபா புராணத்தையே பாடாத, அவங்கள பற்றி பேசினா நான் டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு. அந்த நேரம் வீட்டு காலிங் பில் அடிக்குது. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, கண்டிப்பாக கார்த்தியும் தீபாவும் தான் வந்திருப்பாங்க, போய் பாருடி அப்படின்னு. அப்போ ரம்யா மீனாட்சியோட வாயில் பிளாஸ்டரி போட்டு, நீங்கள் இருக்கிறது தெரிஞ்சாதானே அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வெளியில் வராங்க. வெளியில் கதவை திறக்க அப்போ கார்த்திகையும் தீபாவும் நிற்கிறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, மீனாட்சி என்ன எங்கே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்ன இங்கே ஸ்ட்ரைட்டாக மீனாட்சி எங்கன்னு கேட்குறீங்க, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே தான் வந்திருப்பாங்க ரம்யா, சொல்லு அப்படின்னு. அப்போ நம்ம தீபா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த ரூம் கதவை திறக்க ரம்யா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அங்கே தான் மீனாட்சி இருக்காங்க. தீபா கதவை திறந்து உள்ளார போய் பார்க்க டக்குன்னு கார்த்திக் சார் இங்கே வாங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே மீனாட்சி கட்டி போட்டு கிடக்குறாங்க. அப்போ தீபா போயிட்டு மீனாட்சி வாயில் உள்ள பிளாஸ்திரியை எடுக்க அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, கார்த்திக் தம்பி, நீங்கள் நினைக்கிற மாதிரி ரம்யா நல்லவ கிடையாது, அவள் உங்களை அடையிறதுக்காக தான் தீபாவை பரிகாரங்கிற பேரில்
கூட்டிகிட்டு போயிட்டு தீத்துக்கட்டை பாட்டு இருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட மீனாட்சி சொல்கிறாங்க, இவங்க எல்லோரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கார்த்தி, இவங்க எல்லோரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க என்னைய வந்துட்டு கெட்டவன்னு நிரூபிக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள் கார்த்தி, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பொண்டாட்டிக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு, அவள் என்னை தேவையில்லாமல் பழி சொல்கிறா அப்படின்னு. அப்போ கார்த்தி ரம்யாவை ஓங்கி அறிகிறாது, இதுக்கப்புறம் ஏதாவது பேசினா அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கார்த்தி, என் மேலே எந்த தப்பும் இல்லை, என்னை எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னா. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஓ மேலே தான் தப்பு இருக்குன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும், நீ போலீஸ் வந்து கைது செய்கிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க ரம்யா. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடு கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸை தொடர்ந்து இந்த சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.